ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க சிந்து பைரவி தொடரோட அப்கமிங் எபிசோடில் கோயிலுக்கு வந்த காயத்ரியை வலுக்கட்டாயமாக சம்பத் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் தாலியை கிட்ட கொண்டு வர நேரத்தில் சஞ்சய் காப்பாற்றுறாரு. சம்பத் மாறன் இவங்க ரெண்டு பேரையும் வார்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் காயத்ரி சமாதானப்படுத்தி அழாதம்மா, நானே உன்னை வீட்டில் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வீட்டில் கொண்டு போய் விடுறாரு. என்ன இது காயத்ரி அழுதுகிட்டே வராளே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் காயத்ரி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சஞ்சயும் சொல்கிறாரு. இதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகிறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சங்கடப்பட ஆரம்பிக்கிறாங்க நம்ம அன்னபூரணி. இன்னொரு பக்கம் ஆறுமுகத்துக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. என்னது, நம்ம காயத்ரியை இவன் காப்பாற்றினானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. கோவிலில் திருவிழா வரதுனால பாதுகாப்புக்காக நாங்கள் அங்கே தான் இருந்துகிட்ருக்கோம். எல்லா வேலைகளும் நடந்துகிட்ருக்குமா, அந்த சமயத்தில் நடந்ததுனால என்னால் காப்பாற்ற முடிஞ்சது. இனிமேல் தனியாக எங்கேயும் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என் பொண்ணை காப்பாற்றினதில் ரொம்ப சந்தோஷம் தம்பி. அன்றைக்கி அப்படி தான் ஆறுமுகத்தையும் காப்பாற்றுனீங்க. அதுக்காக நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அன்னபூரணி அம்மா. இன்னொரு பக்கம் பைரவியும் பார்த்து தேங்க்ஸ் சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன பைரவி, எனக்கெலாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் கேஷுவலாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. பைரவியை பார்த்து அன்னபூர்ணியும் பரவாயில்லம்மா, இந்த தம்பி ரொம்ப நல்லவராக தான் இருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா அத்தை, சஞ்சய் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட ஆரம்பத்துக்கு ரொம்பவே எரிச்சலாக இருக்கு. ஆமாம், இவனை பற்றி எனக்கு தானே தெரியும். நம்ம மேலே இப்படி ஒரு பழைய தூக்கி போட்டு நம்மளை அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாமல் இப்போ எதுக்காக நல்ல விஷயம் போட்டு நடிக்கிறானே, இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே, இதில் ஏதோ ஒரு உள்நோக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் ஆறுமுகம். கண்டுபிடிக்கிறேன்டா, கூடிய சீக்கிரமே நான் அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காயத்ரி ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. என்னாச்சு காயத்ரி, அதையும் நினச்சி வருத்தப்பட்டு இருக்கியா? அதான் நல்லபடியாக காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாரே சஞ்சய், அப்புறம் எதுக்காக திரும்ப கண்கலங்கி நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா சொல்கிறாங்க கோவிலில் நடந்த விஷயத்தை பற்றி. மாப்பிள்ளை என்னை பார்க்க வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் இவங்க தாக்கினாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாக போகிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு ஆறுமுகம் பயங்கரமாக கோவப்படுறது மட்டும் இல்லாமல் அந்த சம்பத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவோம்மா, அவன் என்ன தான் நினச்சிட்டு இருக்கான், என்னோட தங்கச்சி வாழ்க்கையிலே குறுக்கிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவனை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட கிளம்பி போக அங்கேருந்து அன்னபூரணி ஆறுமுகத்தை பார்த்து, வேண்டாம் ஆறுமுகம், இப்போ தான் பல பிரச்சனை தாண்டி இப்போ தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நீ திரும்ப பிரச்சனை பண்ணுற மாதிரி போனால் அது உன்னை பாதிப்படைகிறது மட்டும் இல்லாமல் காயத்ரியோட வாழ்க்கையும் தான்ப்பா பாதிப்படையும். இனிமேல் நடக்க போகிறத பற்றி நம்ம பார்க்கலாம். காயத்ரியோட விஷயத்தில் நம்ம நல்ல ஒரு முடிவு எடுக்கணும் இல்லையா, மாப்பிள்ளை வீட்டுக்கார்கிட்ட போய் நம்ம பேசணும். ஏன்னா காயத்ரி சொன்ன விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க என்ன மாதிரியான ஒரு மனநிலைமையில் இருப்பாங்களே நம்மளால் சொல்ல முடியலையப்பா. அதனால் அவங்கக்கிட்ட போய் நம்ம முதல்ல பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆமாம்மா, ஒரு நாள் போய் கண்டிப்பாக பேசிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார் ஆறுமுகம். இப்படியும் மாப்பிள்ளை வீட்டார்கிட்ட போயிட்டு பேசி சமாதானப்படுத்துகிறாங்க. எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்க, இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி இல்லை மௌனமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க பேசுகிற பேச்சின் மூலயமா தெரிய வருது, சரி எல்லாத்தையும் நல்ல முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவங்களும் சம்மதிக்கிறாங்க. பக்கம் என்ன பண்ணுறாங்க, அந்த எசக்கியை கூப்பிட்றாரு சஞ்சய். கோவில் திருவிழாவில் ஒரு சூப்பரான முடிவெடுத்து அதை ஆறுமுகத்தை மாட்டி விடுற மாதிரி பிளான் போட்டுட்ருக்காங்க. பக்கம் இங்கே நடந்த விஷயம் சிவா அவங்களுக்கு தெரிய வருது. இதனால் பயங்கரமாக கோவப்படுறாங்க. இந்த பக்கம் ஆறுமுகத்தை மாட்டி விடுறதுக்காக பல விஷயங்களை பண்ணுறாங்க. ஸோ இதனால் ஆறுமுகம் பாதிக்கப்படுறாங்களா, அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டும் எப்படி வெளிவர போகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.